ஹலோ குட்டீஸ், ஆல் குட். இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்கலாம்? த லயன் சாக்ஸ். முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் சிங்கம் ராஜாவாக வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அதுக்கு ஒரு ஓநாய் தான் மந்திரியாக இருந்ததா. அந்த ஓநாய்க்கு ரொம்ப வயசானோடனே வேற மந்திரியை சூஸ் பண்ண வேண்டிய டைமா சிங்கராஜா ஒரு முடிவு பண்ணாராம். அவர்கிட்ட இருந்த ஒரு கோடாரியை கொண்டு போய் வழிபாதையில் வச்சாராம். பின்னாடி இருந்த புதருக்குள்ளே மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தாராம். அப்போ அந்த வழியாக ஒரு சேட்டைக்கார குரங்கு வந்துச்சான். வந்து அந்த கோடாரியை எடுத்து மேலே தூக்கி போட்டுச்சான். எப்படி? பால் மாதிரி. கோடாரி கீழே வந்து வாழை வெட்டி விட்டுருச்சான். சோகமான குரங்கு மரத்து மேலே ஏறி உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சான். அப்புறம் அந்த வழியாக ஒரு நரி வந்துச்சான். ஆஹா, இதுதான் தந்திரக்கார நரியாச்சே, இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போன்னு சிங்கம் பார்த்தாராம். நரி என்ன பண்ணுச்சான்? கோடாரி, இதை வச்சு பக்கத்து ஊரில் இருக்க விவசாயிகள்லாம் நான் கொன்னுடுவேன். அப்போ நான் அவரோட கோழி குஞ்சு ஆடு எல்லாம் எனக்கே சொந்தமாயிடும்னு சுயநலமாக யோசிச்சுச்சான். சிங்கராஜாவுக்கு ஒரே கோவமா. உரும்னோடனே நரி பயந்து ஓடிருச்சான். வேற யாராச்சும் நல்லவங்க வராங்களான்னு பார்ப்போன்னு சிங்கம் வெயிட் பண்ணிச்சான். அப்போ அந்த வழியாக ஒரு எருது வந்துச்சான். கோடாரியை பார்த்தோன்னே, வர வழியில் மரம் நிறைய இருக்குது, அதோட கிளைகள்லாம் நம்ம வர போக இடைஞ்சல் நிறைய பண்ணுதே, நம்மளை மாதிரியே நிறைய அனிமல்ஸ்க்கு இதே பிரச்சனை இருக்கும்ல, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கோடாரி வச்சு அந்த கிளைகள்லாம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் வாயில் கோடாரி எடுத்துகிட்டு போய் வெட்டி விட்டுச்சான். சிங்கராஜா இதை பார்த்து சந்தோஷமாயி அந்த எருதை தான் தன்னோட மந்திரியை ஆக்கிக்கிட்டாராம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம லீடராக இருக்கணும்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஃபர்ஸ்ட் ரெடியாக இருக்கணும். ஓகே, பாய் பாய்.